வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் தமிழ் 9 நிகழ்ச்சியில் இருந்து திடீரென வெளியேறிய பிரபலமான போட்டியாளர் கனா வினோத் அவர்களின் யூடியூப் சேனலில் வழங்கிய சமீபத்திய நேர்காணல் குறித்து முழுமையான மற்றும் விரிவான அனைத்து தகவல்களையும் இன்று நாம் ஒன்றாக பார்த்து புரிந்து கொள்ளப் போகிறோம். அவரது அன்பர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்த வெளியேற்றம் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சி மற்றும் விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்த யூடியூப் நேர்காணலில் அவர் தனது பிக் பாஸ் வீட்டில் இருந்த அனுபவங்கள் குறித்து மிகவும் மனம் திறந்து வெளிப்படையாக பேசியுள்ளார். கனா வினோத் அவர்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள் தனது முழு பயணம் எப்படி உருவெடுத்தது, அங்கு சந்தித்த பல்வேறு சவால்கள், போட்டிகள் மற்றும் அன்றாட நிகழ்வுகள் என்னென்ன என்பதை அனைத்தையும் விரிவாகவும் விவரமாகவும் பேசினார். குறிப்பாக சக போட்டியாளர்களுடனா நெருக்கமான உறவுகள், ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், சில சமயங்களில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் உண்மையான நட்புகள் குறித்து அவர் மிகவும் வெளிப்படையாகவும் உணர்ச்சிகரமாகவும் பகிர்ந்து கொண்டார். பிக் பாஸ் வீட்டிற்குள் நடந்த சில முக்கியமான சர்ச்சைக்குரிய சம்பவங்கள், அவற்றில் அவரது தனிப்பட்ட நிலைப்பாடு எப்படி கையாண்டார் என்பது போன்ற அனைத்தையும் அவர் தெளிவாகவும் விளக்கமளித்தார். தனது வீட்டிற்குள் இருந்து உணர்ச்சிகரமான அனைத்து தருணங்களையும், அதாவது மகிழ்ச்சியின் உச்சம், சோகத்தின் ஆழம், கோபத்தின் தீவிரம் என அனைத்து உணர்வுகளையும் இந்த நேர்காணலில் அவர் வெளிப்படுத்தி பகிர்ந்தார். பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறியவுடன் தனது மனநிலை எப்படி இருந்தது, அதன் பிறகு உணர்ந்த உணர்வுகள், எதிர்காலத்தில் உள்ள திட்டங்கள் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடுகள் என்னென்ன என்பதையும் அவர் விரிவாக விவரித்தார். அவரது அன்பான ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததுடன், அவர்களின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் ஊக்கம் தனக்கு எவ்வளவு அளவிற்கு முக்கியமானது, வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். இந்த யூடியூப் நேர்காணல் பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. மேலும் ரசிகர்கள் மனதில் இருந்த பல கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை அளிப்பதாக அமைந்தது. கனா வினோத் தனது முழு பிக் பாஸ் அனுபவத்தை ஒரு மிகப்பெரிய கற்றல் அனுபவமாகவே பார்த்ததாகவும், அது தன்னை ஒரு சிறந்த மனிதராகவும் புத்திசாலியாகவும் மாற்றியதாகவும் உணர்வாக கூறினார். வீட்டிற்குள் இருந்தபோது தனது செய்த சில தவறுகள், அவற்றை எப்படி கண்டறிந்தார், அதிலிருந்து கற்றுக்கொண்ட முக்கியமான பாடங்கள் மற்றும் அனுபவங்கள் குறித்தும் அவர் விரிவாக பேசினார். சில போட்டியாளர்கள் மீது தனக்கு எந்தவிதமான வருத்தமோ கோபமோ இல்லை என்றும், அனைத்து போட்டியாளர்களுடனும் நல்லுறவை பேணி எப்போதும் நட்பாக இருக்க விரும்புவதாகவும் தனது மனதை திறந்து தெரிவித்தார். அவரது நேர்காணல் மூலம் பிக் பாஸ் வீட்டின் உள்ளே நடக்கும் நுட்பமான அரசியல், குழு மனப்பான்மை மற்றும் உள்நோக்கங்கள் பற்றிய சில புதிய மற்றும் ஆழமான வெளிச்சங்களை பாய்ச்சியது. ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்ட சில முக்கிய சம்பவங்கள் குறித்து அவர் தனது தனிப்பட்ட பார்வை மற்றும் கருத்துக்களை முன்வைத்தார். அது பல ரசிகர்களுக்கும் பெரும் ஆச்சரியத்தையும் புரிதலையும் அளித்தது. தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசும்போது, பொழுதுபோக்கு துறையில் தொடர்ந்து செயல்பட்டு புதிய சாதனைகள் படைக்க விரும்புவதாகவும் அதற்கான திட்டங்களை பகிர்ந்து கொண்டார். புதிய திட்டங்கள், வாய்ப்புகள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து அவர் நம்பிக்கையுடன் மிகவும் உற்சாகமாக பேசினார். இது அவரது அன்பர்களான ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளித்தது. இந்த முழு நேர்காணல் பிக் பாஸ் வீட்டின் உள்ளே நடக்கும் நிகழ்வுகளின் மற்றொரு பரிமாணத்தையும் ஆழமான பார்வையையும் வெளிப்படுத்தி ரசிகர்களுக்கு புதிய தகவல்களை அளித்தது. கனா வினோத்தின் இந்த நேர்காணல் வெளியானவுடன் சமூக வலைத்தளங்களில் பிக் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதங்கள், கருத்துகள் மற்றும் பகிர்வுகள் ஏற்பட்டது. பலர் அவரது நேர்மையான பேச்சையும் தெளிவான கருத்துக்களையும் பாராட்டினர். சிலர் அவரது கருத்துக்களுடன் உடன்படவில்லை என்று கூறினர். இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் பயனுள்ள விவாதத்தை தூண்டியது. ரசிகர்கள் அனைவரும் கனா வினோத்தின் பிக் பாஸ் பயணத்தை மறுபரிசீலனை செய்யத் தொடங்கினர். அவரது அனைத்து செயல்களுக்கும் பின்னால் இருந்த உண்மையான காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முயன்றனர். சிலர் கூட அவர் வீட்டிற்குள் இருந்தபோது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார் என்று வாதிட்டனர். இந்த நேர்காணல் அதை முழுமையாக தெளிவுபடுத்தி உண்மையை வெளிப்படுத்த உதவியது. சமூக ஊடகங்களில் கனா வினோத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு ஹேஷ்டேக்குகள் திரண்ட் ஆகின. இது அவரது நேர்காணலின் பெரும் தாக்கத்தையும் செல்வாக்கையும் தெளிவாக காட்டியது. பிக் பாஸ் விமர்சகர்கள், முன்னாள் போட்டியாளர்கள் மற்றும் ஊடக விமர்சகர்கள் கூட இந்த நேர்காணல் குறித்து தங்கள் சொந்த கருத்துக்கள்
பார்வைகள் மற்றும் விளக்கங்களை பகிர்ந்து கொண்டனர். கனா வினோத்தின் நேர்காணல் மூலம் பிக் பாஸ் வீட்டின் உள்ளே நடக்கும் நிகழ்வுகளின் உண்மைத்தன்மை, உணர்வுகள் குறித்து ஒரு புதிய மற்றும் ஆழமான விவாதத்தை தொடங்கியது. இது பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மீதான ரசிகர்களின் ஏற்கனவே உள்ள ஆர்வத்தை மேலும் அதிகரித்தது, அடுத்த சீசனுக்கான பெரும் எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. மொத்தத்தில் கனா வினோத்தின் இந்த நேர்காணல் ஒரு போட்டியாளரின் தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் பிக் பாஸ் அனுபவத்தை ஆழமாகவும் விரிவாகவும் புரிந்து கொள்ள உதவியது. அவரது வெளிப்படையான மற்றும் நேர்மையான பேச்சு பல ரசிகர்களுக்கு பிக் பாஸ் வீட்டின் உள்ளே நடக்கும் அனைத்து நிகழ்வுகள் குறித்து தெளிவான மற்றும் முழுமையான பார்வையை அளித்தது. இந்த நேர்காணல் முழுக்க முழுக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஒரு மிக முக்கியமான பகுதியாக மாறியது, ஏனெனில் இது போட்டியாளர்களின் உண்மையான மனநிலை மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தியது. கனா வினோத்தின் இந்த சிறப்பான யூடியூப் நேர்காணல் பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நீண்ட காலம் வரை பேசப்பட்டு நினைவில் கொள்ளப்படும் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிக் பாஸ் 9 கனா வினோத்தின் யூடியூப் நேர்காணல் குறித்து இந்த விரிவான மற்றும் முழுமையான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் தெளிவானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.